ஒரு கிராமத்துல குமாருன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் பாட்டி சொல்றத கேட்கவே மாட்டானா. பாட்டி மர நேரத்துல வெளியில போக கூடாது சொன்னாங்களாம். ஆனா அவன் கேட்காம அவன் ஃப்ரெண்ட பார்க்க போனான். கொஞ்ச நேரம் தண்ணி இருக்கு போயிட்டு வந்தலாம் அப்படின்னு நினைச்சானா. ஆனா கொஞ்ச நேரத்திலே மழை நிறைய வந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சுதான். நல்லபடியா ஒரு கல்லை பிடிச்சு அவன் நின்னுக்கிட்டானா. அவன் வெள்ளத்திலிருந்து தப்பிச்சுட்டானா. அப்ப வீட்டுக்கு போய் அவனை பாட்டிய கட்டி பிடிச்சு, நீங்க சொன்னது சரிதான், இன்னும் நான் உங்க பேச்ச கேட்பேன் அப்படின்னு சொன்னானா. எனக்கு கதையோட நீதி என்னன்னா, பெரியவன பேச்ச அம்மா கேட்கணும். ஒரு அழகான சின்ன கிராமம். அங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கிராமத்துல ஒரு குடும்பக்காரன் பையன் இருந்தான். அவன் பேரு பாபு. ஒரு நாள் ஒரு பெரிய கல்லை எடுத்து பெரிய மரத்துல அடிச்சான். இதோட ஒரு யூஸும் இல்லைன்னு நினைச்சான். ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சுது. அவனால வெயில் தாங்கவே முடியல. எங்கேயாச்சும் நிழல் இருக்குமா நினைச்சான். அப்போ ஒரு மரத்தை பார்த்து ஓடி போய் உட்கார்ந்தான். இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவனுக்கு தோணுது, என்ன மரத்துலன்னா நம்ம கல்லை வச்சு அடிச்சோம், ஆனா இன்னைக்கு என்ன மரம் தான் நம்மளுக்கு காப்பாத்திருக்கு அப்படி சொல்லி நன்றி சொன்னான். இந்த கதையோட நீதி என்னன்னா, ஏகே அம்மா மதிக்கணும். அம்மா அதை கஷ்டப்படுத்தினாலும் நம்மள அதை சந்தோஷப்படுத்தும். ஒரு ஊர்ல மலர்னு ஒரு சிறுமி இருந்தா. அவங்க அம்மா அவளுக்கு ஒரு புது பலூன் வாங்கி தந்தாங்க. அது அவ ஊத ஆரம்பிச்சா. எனக்கு பெருசா வேணும் பெருசா வேணும் ஊறிட்டே இருந்தா. பலூனும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருந்தது. இதுக்கு மேல பெருசா ஊதுனா உடைஞ்சிரும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அவ கேட்கவே இல்லை. பலூன் கொஞ்ச நேரத்துல டமான்னு வெடிச்சிருச்சு. மலர் ரொம்பவே பயந்து போயிட்டாலாம். அவளுக்கு அழுதியா வந்துதான். அவங்க அம்மா சொன்னாங்களா, எல்லாத்துக்கும் அளவு இருக்கு, அளவுக்கு மீறி பண்ணனா இப்படிதான் அவன் அப்படி சொன்னாங்களா. அவளும் புரிஞ்சுக்கிட்டாளா, நான் இன்னும் அளவுக்கு மீறி நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னாளா. கதையோட நீதி என்னன்னா, அளவுக்கு மீதினா அமைஞ்சவும் நஞ்சு. ஒரு ஊர்ல ஒரு சின்ன முயல் வாழ்ந்து வந்ததா. இது ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்ததா. நாள் சூரியன் மறையும் போது தலையில ஒரு நிழல பார்த்து பயந்துடுச்சா. பயந்து ஓடிச்சு. ரொம்ப வேகமா ஓடிச்சுச்சா. ஆனாலும் அந்த நிழல் அதுக்கு பின்னாடியே ஓடி வந்துச்சா. கொஞ்ச தூரம் நின்று பார்த்துதான் அங்கேயும் அந்த நிழல் இருந்துதான். அப்புறம் அதுக்கு புரிஞ்சுதான், நான் என்னோட நிழல் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன், நான் என்னையே பார்த்து பயந்துட்டேனே அப்படி சொல்லி சிரிச்சுதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மளோட பயம்தான் நம்மளோட முதலி. ஒரு அழகான கிராமத்துல ஒரு சோமடி மாடு இருந்துதான். அது எந்திரிச்சு போய் இலை சாப்பிடுறதுக்கு அதுக்கு பிடிக்கவே பிடிக்காதா. மற்ற எல்லா மாடும் சுறுசுறுப்பா இருக்குமா. ஒரு நாள் இலை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மேகெல்லாம் இருட்டி மழை பெஞ்ச மாதிரி வந்ததா. கொஞ்ச நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. எல்லா மாடும் வீட்டுக்கு ஓடி போயிடுச்சா. ஆனா இந்த மாடு பட்ட மழையெல்லாம் நல்லா நினைச்சிட்டு இருந்ததா. அப்பதான் அது நினைச்சுதா, நம்ம சோமேன்னு தண்ணத்துல நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான். அடுத்த நாள் இருந்து எல்லா மாடு மாதிரி இதுவும் சுறுசுறுப்பா இருந்ததா. கதையோட நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் தோல்விதான் தரும், சுறுசுறுப்பா இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். ஒரு கிராமத்துல அருண் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் தெருவில் நடந்து போகும்போது ஒரு நாயை பார்த்தான். அந்த நாய் ரொம்ப பசியா இருந்தனால அவன்கிட்ட இருந்த சாப்பாட நாய்க்கு தந்தான். அவன் ஒரு நாள் காட்டுக்கு நடந்து போகும்போது ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டான்.
அந்த நாய் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுச்சு. எல்லாரும் அவனை காப்பாத்திட்டாங்க. அருண் சொன்னா மற்றவனுக்கு நல்லது தெரிஞ்சா அவளுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சான். அந்த நாயை கெட்டி பிடிச்சு நன்றி சொன்னான். இந்த கதையோட நீதி என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன கல்லோட பாண்டா வாழ்ந்து வந்துதான். அது பேரு பஞ்சு. பஞ்சு உண்மை நல்லவனா பயப்படுவானா. மற்ற எல்லா அனிமலும் நல்லா மரம் ஏறுமா. ஆனா பஞ்சுக்கு மரம் ஏறுறது பயமா. நான் மரம் ஏறி கீழே விழுந்துமா அது பயப்படுமா. ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு முயல் மரத்துல மாட்டிக்கிச்சா. நல்லா பனி விழுந்துதான். மற்ற எல்லா விலங்கும் வேடிக்கை பார்த்துருந்துதான். ஆனா பஞ்சு முதல்ல பயந்தானா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கால அவன் மரம் ஏற ஆரம்பிச்சானா. நிறைய பனி பெஞ்சான். ஆனாலும் அவன் மரம் ஏறினானா. அவன் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டானா. அந்த நாள்லேருந்து பஞ்சு புரிஞ்சுக்கிட்டானா. பயம் இருந்தாலும் முயற்சி செய்தாதான் அவனுக்கு தைரியம் கிடைக்கும். ஒரு சின்ன கிராமத்துல அருணோட பையன் இருந்தான். அவன் உண்மையே நல்லா படிக்க பையனா. ஒரு நாள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தானா. அப்பா அவன் கிராமத்துல கரண்ட் போயிடுச்சான். ஐயோ நான் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பேன் ஃபீல் பண்ணானா. அப்பா அவனுக்கு நல்ல ஐடியா வந்துதான். அவன் வீட்டில் இருக்க விளக்கெடுத்து அதை பற்ற வச்சு படிக்கலாம் நினச்சானா. அதான் அந்த வெளிச்சத்தையும் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சானா. அடுத்த நாள் அவன் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கினானா. டீச்சர் அவங்கள பாராட்டுனாங்களாம். அவன் ஃப்ரெண்டு கேட்டானா அன்னைக்கு கரண்ட் பிரச்சனை எப்படி படிச்சா அப்படி கேட்டானா. அருண் சிரிச்சுட்டே சொன்னானா படிக்கிறதுக்கு கரண்ட் ஒன்றும் முக்கியம் இல்லை. சின்ன வெளுக்கோட வெளிச்சம் இருந்தாலே போதும் அப்படி சொன்னானா. எனக்கு கதையோட நீதி என்னன்னா சூழ்நிலைய குறை சொல்லாம முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும். எனக்கு கதையோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.